ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் மாதத்தினுடைய இறுதி நாட்களை கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம். ஸோ இந்த இறுதிக்குள்ளே இந்த ஒரு விஷயமானது கண்டிப்பாக நடந்தே தீரும். அதுவும் மீனம் ராசி நேயர்கள் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ராசி அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, நட்சத்திர ரீதியாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குது, இருந்தாலுமே ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைய நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன, எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் நிகழக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது அந்தந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மாதத்தில் என்ன மாதிரியான கிரக பெயர்ச்சிகள் இருக்குது அப்படின்றதும் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கையில் மீனராசி நேயர்கள், அதாவது பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களை எல்லாம் உள்ளடக்கிய மீனராசி நேயர்களுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியில் ராகு பகவானும் சுக்கிர பகவான் வக்ரம் பெற்றும், சூரிய பகவானும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவானும், தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பகவானும், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், கலஸ்திரஸ்தானத்தில் கேது பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் புதன் பகவானும், சனி பகவானும் வலம் வந்துட்டுருக்காங்க. மேலும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு மாதம் அப்படின்றது ஆரம்பமாகுது அப்படின்னா மாத கிரகங்கள் நிச்சயமாக அந்த மாதத்தில் பயிற்சி ஆவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறிட்டார். அடுத்ததாக 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவானும் மாறியிருந்தார். அதாவது இவர் பார்த்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறியிருந்தார். அடுத்ததாக 14ஆம் தேதி அன்று நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறியிருந்தார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் ராசியிலிருந்து அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. அதே போல் கேது பகவான் கலஸ்திரஸ்தானத்திலிருந்து ரணருணு ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 30ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஸோ இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், கிரக பயிற்சிகள். இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை மீனராசி நேயர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோம். எப்போதுமே பிறர் செய்ய முடியாத சவாலான விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விஷயங்களை தேர்வு செய்து அதை எப்படியாவது செய்து அந்த காரியத்தில் நம்ம சாதிக்கணும் அப்படின்ற திறமையும் வல்லவர்களும் காணப்படக்கூடியவர்கள் அப்படின்னா அது மீனராசி நேயர்களாக தான் இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கிட்டையுமே கலகலப்பாக பழகுவாங்க. கலகலப்பாக பழகினாலுமே கூட என்ன காரியத்தில் நம்ம கண்ணும் கருத்துமாக இருக்கிறோமோ அதில் கரராக இருப்பாங்கங்க. ஸோ காரியத்தில் கரராக இருக்கக்கூடியவங்கள்லாம் இவங்க தான். ஸோ எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக இவங்கள ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சொல்லால் நல்ல ஒரு மகத்துவம் கிடைக்க போகுதுங்க. அதே போல் தான் உங்களுடைய செயலால் புகழ், கீர்த்தி எல்லாம் ஏற்படும். வீடு, மனை, வாகனம் இது போன்ற விஷயங்களில் மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒருவேளை எல்லாம் அந்த பணிகள் எதுவும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா அந்த இடத்த என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்றத முன்பின் யோசித்து செய்யுங்க. தந்தை வழி சார்ந்த பங்காளி உறவு முறை அப்படின்ற அமைப்பில் வரக்கூடியவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு சில நிர்பந்தங்களை தருவாங்க. அதனால் பெரிய அளவில் அவங்களோட எந்த விதமான ஈடுபாடும் எடுத்துக்க வேண்டாம். கவனமோடு இருங்க. இப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் எதிர்வரக்கூடிய சிரமங்களை உங்களால் தவிர்க்க முடியும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெற்றோர்களின் மூலமாக வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. அதோட உங்களுடைய வேலை செய்யக்கூடியவங்ககிட்டையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக போகணும். வீணாக எந்த ஒரு பிரச்சனைகளையும் எடுத்துக்காதீங்க. அது உங்களுக்கு மனக்குழப்பங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பிரதிபலன்களும் கிடைக்க இருக்குது. உத்தியோகத்தில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பொறுமை அவசியமானது. வியாபாரிகளுக்கு செய்து வரக்கூடிய தொழில் அனைத்துமே சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இப்போ கிடையாது, கடந்த காலத்தை விட இந்த டைமில் கூடுதலான லாபம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் கூடுதலான லாபம் கிடைக்கிது அப்படின்றதுக்காக தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான விஷயங்களை எல்லாம் இப்போ நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யலாம். முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்ல பெட்டராகவே ஃபீல் பண்ணுவீங்க. தொழில் சம்மந்தமாக ஒரு சிலருக்கெல்லாம் வெளியூர், வெளிநாடு போயிட்டு வரதுக்கான சான்ஸ்லாம் கூட ஏற்படும். குறிப்பாக மீனராசியுடைய பெண்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கோங்க. கணவரை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவங்கள்லாம் இப்போ கணவரோடு மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குங்க.
அதாவது உங்களுடைய கணவருக்கு உங்களால் நல்ல ஒரு அனுகூலமானது வந்து கிடைக்கும். குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியமும் வந்து கிடைக்குங்க. அதோடு நீங்கள் கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றுவதற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய முழு திறமைகளை வந்து காட்டினீங்க அப்படின்னா மட்டும்தான் வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாகவே கிடைக்கும். ஸோ அடிக்கடி வெளியூர் பயணங்கள் போயிட்டு வரக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகளும் இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகளானது உங்களுக்கு வரப்போகுதுங்க. ஸோ தகுந்த ஆலோசனைகளையெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே உயர ஆரம்பிக்குங்க. மேலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய போட்டிகள் அப்படின்றது எவ்வளவு இருந்தாலுமே அதெல்லாம் உங்களால் சமாளிக்க முடியும். இந்த டைமில் உங்களுக்கு எதிர்பார்க்காத பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் தொண்டர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உழைக்கக்கூடிய பாக்கியத்தை வந்து கொடுங்க. எந்த ஒரு சவாலாக இருந்தாலுமே தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையோடு வந்து சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு உங்களுடைய உதவிகளை வந்து செய்யுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு படிப்பில் கவனம் அப்படின்றது இருக்கணும். படிப்பில் வந்து கவனம் சிதறாமல் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் நிறைய விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும். ஏன்னா இந்த டைமில் படிப்பில் இடையூறுகள் அப்படின்றது அடிக்கடி வரத்தான் செய்யும். இருந்தாலுமே கூட நீங்கள் தான் வந்து கவனமாக இருக்கும். கெட்டவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்குது அப்படின்னா அதை முற்றிலுமாக வந்து விட்டொழித்திடுங்க. படிப்பில் சிறந்த நிலையை அடையிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கண்டிப்பாக வந்து பயன்படுத்தணும். இது வரைக்கும் நம்ம ராசியின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய பலன்கள் மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருப்போம். அடுத்ததாக நட்சத்திர ரீதியாகவும் பார்த்துடலாம். புரட்டாதி 4ஆம் பாதத்தை உடைய மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றமானது இருக்குங்க. பொருளாதாரத்தில் நிறைய தட்டுப்பாடுகள் அப்படின்றது வராது. ஆனாலுமே கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் பாக்கிகளும் வந்து அடைய போகுது. பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் எல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கும். இந்த காலகட்டங்களில் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான திட்டங்கள் கூட நிறைவேற ஆரம்பிக்கும். வியாபாரிகள் கொள்முதல் சரக்குகளை எல்லாத்தையுமே நல்ல விலைக்கு வந்து விற்பீங்க. கணவன் மனைவி ஒற்றுமையும் சூப்பராகவே இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை உடைய மீனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் விரும்பிய ஆடை ஆபரணங்களை எல்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரம். பெற்றோர்கள் வகையில் கூட ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் அப்படின்றது வந்து குறைய ஆரம்பிக்கும். வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. கண்டிப்பாக பயன்படுத்துங்க. தொழிலதிபர்களெல்லாம் நல்ல லாபத்தை வந்து பார்க்க முடியும். வியாபாரிகளுக்கு புதுசாக கிளைகள் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல் பிரமுகர்களை இழந்த செல்வாக்கையெல்லாம் மீண்டும் வந்து பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரத்தை உடைய மீனராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய இறுதி நாட்களில் புத்துணர்வு அப்படின்றது இருக்கும். பணவரவும் உங்களுக்கு வந்து இருக்குங்க. இருந்தாலுமே உங்களுடைய தேவைகளை உங்களால் வந்து நல்லபடியாக வந்து நிறைவேற்றிக்க முடியும். இது வரைக்கும் நண்பர்களிடமிருந்து வந்த சண்டை சச்சரவுகள் பிணக்குகள் எல்லாமே வந்து நீங்கி அவங்களோட பாசமாக நீங்கள் வந்து பழக ஆரம்பிப்பீங்க. தடைப்பட்டு வந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் கூட இனி வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இதுபோல் ஒவ்வொருவருக்குமே ராசியின் அடிப்படையிலும் சரி நட்சத்திர அடிப்படையிலும் சரி என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்க்கறதுக்காக கண்டிப்பாக நம்ம சேனலோட வந்து இணைந்திருங்க. மேலும் மீனராசி நேயர்களுக்கு இந்த வரக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய நாட்களும் வந்து சிறப்பாக இருக்க கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு நீங்கள் நெய்தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து அர்ச்சனை செய்துட்டு வாங்க. ஸோ இது மாதிரி செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும். ஆன்மீக ரீதியாக இது போன்ற பரிகாரங்களை எல்லாம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்குங்க. கட்டாயமாக உங்களுடைய ராசியின் அடிப்படையில் நட்சத்திர அடிப்படையில் கிரக அமைப்புகளை சார்ந்து கொடுக்கக்கூடிய பரிகாரங்களாக இது இருக்கிறதுனால மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க. எப்போதுமே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தீர்வு அப்படின்றது இருக்கும் இல்லையா? அது மாதிரி தாங்க எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் அதனுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடியது தான் இந்த வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள் எல்லாம். ஸோ இது மாதிரியான விஷயங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக கவனமாக செய்யணும் மற்றும் நம்பிக்கையோடு வந்து செய்யணும். நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலுமே உங்களுக்கு பலன்கள் கிடைக்காது. அதுவும் குறிப்பாக ஆன்மீக ரீதியாக அப்படின்றது நம்பிக்கை மட்டுமே வந்து நிறைந்திருக்கக்கூடிய விஷயம். ஸோ நம்பிக்கையோடு நீங்கள் வந்து பார்த்து பயன்பெறுங்க. மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ பதிவை அவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்.
கூடவே நம்மளுடைய சேனலில் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் புதுசாக தினந்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும். அதையெல்லாம் கூட நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலோட வந்து இணைந்திருங்க.